ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐடிபிபியில் தான் வந்து பாருங்கள் ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 819 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள். 10th மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சேலரி வந்து வரும். பெண்களுக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 1 அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இண்டோ டிபெண்டன்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா குரூப் சி லெவலில் வந்து பாருங்கள் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 1 அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 819 வேகன்சியோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அந்த வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேல் ஃபீமேல் 2 பேத்துக்குமே பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்கள் வேகன்சி வந்து இருக்கும். நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 819 வேகன்சியோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள் பே லெவல் 3 படி சேலரி வந்து வரும். ஸோ அதாவது பார்த்தோன்னா 21,700லேருந்து 69,100 வந்து சேலரியாக வந்து இருக்கும். இந்த 21,700ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது டியர்னன்ஸ் அலவன்ஸு, ரேஷன் மணி அலவன்ஸு, ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, லீவ் ட்ராவல் கன்செஷனு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்கள் கைக்கு ஃபஸ்ட்டு மந்தே 35,000க்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும். ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th வந்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனால் வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா கிச்சன் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா 18லேருந்து 25ன்னு. இது இல்லாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதாவது பாருங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன்னா வந்து பாருங்கள் 3 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஏன்னா கான்ஸ்டபிள் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து பாருங்கள் நீங்கள் மேலாக இருந்தால் 165 இருக்கணும், ஃபீமேலாக இருந்தால் 155 வந்து இருக்கணும். ஸோ ஜெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு வந்து பாருங்கள் 75 இருக்கணும், எக்ஸ்பேண்டரில் வந்து 80 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. அதில் ஐசைட்லேருந்து, விஷன்லேருந்து, டேட்டோ இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா இங்கே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது யார் யாருக்கு வந்து ஃபீஸ் கிடையாதுன்னா எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு மட்டும் வந்து ₹100 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எப்படி வந்து உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1ல் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பாருங்கள் மேலாக இருந்தால் 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ நேரத்தில் நீங்கள் ரன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாங் ஜம்ப்பு, அதுக்கப்புறம் ஹை ஜம்ப்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேலாக இருந்தால் வந்து பாருங்கள் 800 மீட்டர் வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஃபேஸ் 1க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது நான் சொன்ன பற்றில ஹைட்டு, வெயிட் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க பற்றில ஜஸ்ட் இதெல்லாம் அது வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபேஸ் 2ல் வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் மெத்தட்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மார்க் வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 50 கொஸ்டின் வரும், 50 மார்க் இருக்கும், 1 ஹவர் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வந்து கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் கட் ஆஃப் மார்க்குமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இந்த எக்ஸாமில் வந்து ஸோ எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் 3ல் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் 4ல் வந்து பாருங்கள் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கெல்லாம் இமெயிலுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.